அன்புமிக்க போக்குவரத்திலே பணி செய்து பணி ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களோடு சிறிய ஒரு காணொளி. வருகிற 4/8/2026 பல்லவன் இல்லம் உட்பட தமிழகத்தினுடைய 8 கோட்டங்களினுடைய தலைநகரங்களிலே சென்னை, விழுப்புரம், திருச்சி, சேலம், மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட 8 கோட்டங்களிலே தலைமையகத்திலே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் 5ஆம் தேதியிலிருந்து துவங்க உள்ள நிலையில் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த RUW ரேவா அமைப்பினுடைய கட்சி சார்பற்ற அமைப்பினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்ட முடிவின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை திட்டமிட்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தில் ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வர நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது நீண்ட நெடுங்காலமாக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்பர் 1, ட்ரஸ்ட் பென்ஷனை அரசே ஏற்று நடத்து. இந்த ட்ரஸ்ட் பென்ஷன் என்பது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிக்கு அநேக பிரச்சனைகளை தீர்க்க வைக்க முடியாமல் கிடப்பிலே உள்ளது. ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பென்ஷனை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, 2015 நவம்பரில் இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பணியில் உள்ள தொழிலாளிக்கு உயரக்கூடிய பஞ்சப்படி என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வந்தது. அது நாம் வழக்காடி DA என்பது அப்டேட் ஆகியிருக்கிறது. அதனுடைய அரியர்ஸ் 120 மாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த அரியர்ஸை மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு தலையிட்டு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகின்ற வகையில் இந்த DA அரியர்ஸை உடனே வழங்க வேண்டும். இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, 2010க்கு பின்னால் ஓய்வு பெற்ற பென்ஷன்தாரருக்கு பணியுள்ள தொழிலாளிக்கு ஏற்படக்கூடிய ஊதிய ஒப்பந்த உயர்வுகள் பென்ஷன்தாருக்கு வழங்கப்படுவதில்லை. அரசு துறையிலே 7வது சம்பள கமிஷனுடைய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. மின்வாரியத்திலே போடக்கூடிய ஊதிய ஒப்பந்த உயர்வின் அடிப்படையில் பென்ஷன்தாரருக்கு பென்ஷனிலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் போக்குவரத்து கழகங்களிலே ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு போக்குவரத்து கழகங்கள் ஏற்படுத்திய ஊதிய ஒப்பந்த உயர்வுகள் வழங்கப்படவில்லை. அந்த ஊதிய உயர்வு அடிப்படையிலான உயர்வை பென்ஷன்தாருக்கு வழங்க வேண்டும் என்பது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, 1998 முதல் உருவான பென்ஷன் திட்டத்தை அந்த சரத்துப்படி அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும். 1/4/2003க்கு பின்னால் வந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் என்பது ஒப்பந்த சரத்துக்கு எதிரானது என்பதால் அந்த ஒப்பந்த சரத்தை அமல்படுத்த வேண்டும். அதேபோல் மிக முக்கியமான கோரிக்கை, நீண்ட நெடிய கோரிக்கை, ஓய்வு பெற்ற பென்ஷன்தாரர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற கோரிக்கை, மருத்துவ காப்பீடு திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும். அதற்கடுத்து பணியில் உள்ள தொழிலாளி இறந்ததை ஒட்டி அந்த வாரிசுகள் வேலைக்காக காத்து கிடக்கின்ற அவலம் என்பது நீண்ட நெடுங்காலமாக நீடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த பணிக்காலத்தில் இறந்த தொழிலாளருடைய வாரிசுகளுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். அதேபோல் ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் மாதத்திலேயே பணப்பலன்களை உடனே வழங்க வேண்டும். அதேபோல் பென்ஷன்தாரர் அனைவருக்கும், அது பென்ஷன்தாரரா, ஓய்வூதியதாரா, குடும்ப பென்ஷன்தாரா என்பதெல்லாம் பார்க்காமல் அனைவருக்கும் மருத்துவப்படி என்பது 300 ரூபாய் வழங்க வேண்டும். தற்போது பென்ஷன்தாரருக்கு மட்டும் 100 ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது. குடும்ப பென்ஷன்தாருக்கு அந்த 100 ரூபாயும் வழங்கப்படுவதில்லை. இந்த நிலையை மாற்றி அரசு ஊழியர் போல், மின்வாரிய ஊழியர் போல் அனைவருக்கும்
ரூபாய் வழங்குவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் கிராஜுவேட்டி என்பது 25 லட்சமாக உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த உச்சவரம்பை போக்குவரத்து கழகங்கள் இன்னும் அமலாக்கவில்லை. அந்த உச்சவரம்பை அமல்படுத்த வேண்டும். இப்படியான 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் வருகிற 4/8/2026 அன்று மேற்படி கோட்டங்களிலே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஓய்வூதியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக பங்கெடுக்க வேண்டும். நாம் ஒரு நீண்ட நெடிய போராட்ட பின்பலத்தோடு செயல்படக்கூடிய ஓய்வூதிய நல அமைப்பு, அரசியல் சார்பற்ற நல அமைப்பு. இந்த அமைப்பினுடைய நீண்ட நெடிய போராட்டங்களிலே நீங்களெல்லாம் பங்கெடுத்தவர்கள். இந்த போராட்டத்தின் மூலமாக, களப்போராட்டத்தின் மூலமாக நாம் பல சாதனைகளை சாதித்திருக்கிறோம். அரசாங்கம் 2 முறை பென்ஷன் நிறுத்தப்பட்டதை நாம் இந்த களப்போராட்டங்கள் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறோம். பென்ஷன் எப்போது கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாக இருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி 5ஆம் தேதி பென்ஷன் என்பதை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறோம். இப்படியான அநேக விஷயங்களை போராட்ட களத்திலே சாதித்திருக்கிறோம். குறிப்பாக வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு மனு கொடுத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இந்த கட்சி சார்பற்ற ரேவா அமைப்பு என்பது கள போராட்டத்தையும் முதன்மைப்படுத்தி நடத்தி கொண்டு சட்டப்பூர்வமான வழக்குகள், மனு கொடுப்பது, இப்படி எல்லா வகையிலும் தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை அணுகின்ற ஏற்பாட்டோடு செயல்படுகிறோம். அந்த வகையில் இந்த தமிழகம் முழுவதும் அனைத்து மண்டலங்களிலும் நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்களிலே, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் பங்கெடுத்து இந்த ஓய்வூதிய நல அமைப்பினுடைய ரேவா அமைப்பினுடைய போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும். இந்த அமைப்பை பலப்படுத்துங்கள், பாதுகாத்திடுங்கள். அப்போதுதான் நம்முடைய பென்ஷனும் நம்முடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சென்னையிலே நடக்கிற பிரம்மாண்டமான இந்த காத்திருப்பு போராட்டம் பல்லவன் சாலையிலே நடக்க இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், எஸ்சிடிசி இந்த கழகங்களை சேர்ந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இந்த இயக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும். 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு பல்லவன் இல்லத்திலே நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக, சக்தியாக ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.